அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுத்துறை, மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கடந்த பதிவுகள் எல்லாவற்றிலையுமே டிஎன்பிசிக்கு தேவையான பல்வேறு விடயங்களை நாம் பேசியிருக்கிறோம். அதுவும் குறிப்பாக சிலபஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை நாம் பார்த்துருக்குறோம். ஸோ அப்படி இலக்கணத்தின் அடிப்படையில் தமிழ் இலக்கணத்தை நாம் 5 வகைகளாக பிரிக்கிறோம். எழுத்து இலக்கணம், அடுத்ததாக சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், அணி இலக்கணம், யாப்பு இலக்கணம் அப்படின்னு. இதில் எழுத்து இலக்கணத்தையும் சொல் இலக்கணத்தையும் நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் இந்த யாப்பு இலக்கணம் அப்படின்றது இருக்குது இல்லையா, அதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது ஒரு ஆஃப் முடிச்சிட்டோம். அப்போது தமிழ் இலக்கணத்தின் அடிப்படையில் அதுவும் குறிப்பாக யாப்பு இலக்கணத்தை நாம் ஒட்டுமொத்தமாகவே 6 உறுப்புகள், யாப்பின் உறுப்புகள் அப்படின்னு 6ஆக பிரித்து வச்சுருக்கோம். 6ஆக தானே பிரித்து வச்சுருக்கோம், கரெக்டுங்க. அப்போ அதில் 3 உறுப்புகளை நம்ம பார்த்தாச்சு. எழுத்துனா என்ன, அந்த எழுத்து எப்படி பிரிச்சிருக்கிறாங்க, அசைனா என்ன, சீர்னா என்ன, இது 3மே நம்ம பிரிச்சாச்சு, முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அப்போது இதற்கு அடுத்தபடியாக இதுக்கு அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய 3 உறுப்புகளை நாம் பார்க்க வேண்டியிருக்குது. சார், யாப்பு இலக்கணம் சிலபஸில் டைரெக்டாக கொடுக்கலையே சார், ஆனால் யாப்பு நம்ம படிக்கணுமா? கண்டிப்பாக படிக்க வேண்டும். ஏன்னா திருக்குறள் கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ திருக்குறளை யாப்பின் அடிப்படையில் பிரிக்க சொன்னாங்கன்னா அது என்ன அப்படின்றது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். சரி, அப்போ ஒரு திருக்குறளை எடுத்து அதை பிரித்து நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததாக அப்போது யாப்பின் அடிப்படையில் 3 உறுப்புகள் பார்த்தாச்சு. எழுத்துக்கள், அப்போ எழுத்து சேர்ந்தது தான் ஒரு அசை, அப்போ அசைகள் சேர்ந்தது தான் சீர், அப்போ சீர் சேர்ந்தது தான் தலை. சரிங்களா? அப்போ தலை அப்படின்னா என்ன அப்படின்றத இந்த பதிவில் நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அப்போ தலை அப்படின்னா பாடலில் நின்ற சீரின் ஈற்று அசையும் அதனை எடுத்து வர சீரினுடைய முதல் அசையும் பொருத்துதல் தான் தலை எனப்படும். எடுத்துக்காட்டாக அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, அந்த திருக்குறள் வச்சு பார்க்கலாமே. அப்போ பிறர் நாண அப்படின்னு திருக்குறள் நமக்கு தெரியும். பிறர் நாணத்தக்கது தான் நாணானாயின் அறம் நாணத்தக்கது உடைத்து அப்படின்னு. அப்போ இதில் சீராக தான் பிரிச்சிருக்கும். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு 7 சீர்கள் நம்மள்கிட்ட இருக்குது இல்லைங்களா. அதில் முதல் சீராக பிறர் நாண அப்படின்றத எடுத்துக்குவோம், தக்கது அப்படின்றத எடுத்துக்குவோம். அப்போ முதல் சீர் பிறர் நாண அப்படின்றது. அந்த முதல் சீரில் எத்தனையாக பிரிச்சிருக்கோம் அப்படின்னா அதில் 3 அசைகள் இருக்குது. சரிங்களா? பிறர் நாணன்றதுல 3 அசைகள் இருக்குது. அதில் கடைசி அசை எது அப்படின்னா நேர் அசை. கடைசி அசை நேர் அசை. சரி சார், அடுத்து 2வது வருது இல்லையா தக்கது அப்படின்னு, அதில் அது ஒரு 2 அசையை பிரிச்சுக்கும், நேர் நிறை அப்படின்னு. இப்போது தலைனா என்ன சார்? ஐயா, அந்த சீரை நம்ம அசையை வச்சு பிரிச்சோம் இல்லையா, ஈரசை மூ அசை அப்படிலாம் பிரிச்சாச்சுல. இதில் முதல்ல இருக்கக்கூடிய சீரோட கடைசி அசையும் அடுத்து 2வது வரக்கூடிய சீருடைய முதல் அசை, அது 2யுமே லிங்க் பண்ணுது இல்லையா, அது 2யும் சேர்க்குது இல்லையா, அதைத்தான் தலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதைத்தான் நின்ற சீரின் ஈற்றசையும் அப்படின்றாங்க. அப்போ பிறர் நாண அப்படின்ற திருக்குறளுடைய முதல் சீர் பிறர் நாண அப்படின்றதுல நிறை நேர் நேர். அப்போ பிறர் நாணன்றதுடைய கடைசி அசை நேர் அப்படின்றதையும், அதுக்கு அடுத்த சொல் அடுத்த சீரான தக்கது அப்படின்றதனுடைய முதல் அசை, அப்போ நேரில் முடியுது, நேரில் தொடங்குது. அப்போ எதில் முடியுது எதில் தொடங்குது, இது 2யுமே இணைக்கக்கூடியது தான் தலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதைத்தான் நின்ற சீரின் ஈற்றசையும் அதனை எடுத்து வரக்கூடிய சீரினுடைய முதல் அசையும் பொருந்துவது தலை எனப்படும். அதாவது இது சம்டைம்ஸ் ஒரே மாதிரியும். இப்போது இங்கே பிறர் நாணத்தக்கது அப்படின்ற 2 சீர் எடுத்துக்கிட்டோன்னா இது பிறர் நாணன்றது நேரில் முடியுது, தக்கதுன்றதும் நேரில் ஆரம்பிக்குது. ஆனால் அடுத்த வார்த்தை பாருங்கள், தக்கது தான் நானான் அப்படின்னு எடுத்துக்கோமே. அப்போ தக்கதுன்ற சீர் நிறையில் முடியுது, தான் நானான் அப்படின்றது நேரில் ஆரம்பிக்குது. அப்போது தலையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் அது ஒன்றி வருகிறது. அப்போ நேரில் முடியுது, நேரில் தொடங்குது, நிறையில் முடியுது, நிறையில் தொடங்குது. ஒரு சில இடங்களில் ஒன்றாமல் வருகிறது. அப்போது தலை ஒன்றியும் வருகிறது, ஒன்றாமலும் வருகிறது. அப்படி தலையை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 7 விதமாக பிரிக்கிறாங்க. சரிங்களா? தலையை 7 விதமாக பிரிக்கிறார்கள். அது என்னென்ன அப்படின்றதை தான் நாம் பார்க்க இருக்கிறோம்.
பொதுவாக தலை அப்படின்றத ரொம்ப பெரிய லெவலில் நமக்கு கேட்டதில்லை, அதுக்காக படிக்காமல் போயிட முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால் அதை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஸோ முதல்ல நேர் ஒன்று ஆசிரிய தலை அப்படின்றாங்க. அது என்ன சார் நேர் ஒன்று ஆசிரிய தலை? மா முன் நேர், அப்போ மா அப்படின்றதுல முடிஞ்சிருக்கு, அப்போ மாச்சீர் அப்படின்னு சொல்கிறோம். மாச்சீர், மாச்சீர்னு என்ன சார்? நேரில் முடிஞ்சால் அது மாச்சீர் இல்லைங்களா? நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா. அப்போ மாச்சீர்னா நேரில் முடியுது, நேரில் தான், அதான் முன்னாடி நேர் முன்னாடி இருக்குது, அடுத்து ரெண்டாவது வரக்கூடியதும் நேரில் வருது, அதான் மா முன் நேர். அப்போ நேர் ஒன்று ஆசிரிய தலை அப்படின்னா மா முன் நேர். அடுத்ததான் நிறை ஒன்று ஆசிரிய தலை அப்படின்றாங்க. அப்போ நிறை ஒன்று ஆசிரிய தலை அப்படின்னா விளம் முன் நிறை. சரிங்களா? விளம் முன் நிறை. சரி சார், அப்போ விளம் அப்படின்னா என்னங்க? விளம் அப்படின்னா கருவிலம் கூவிலம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நிறை அப்படின்றது அதுதான். அப்போ நிறையில் முடியுது, நிறையில் தொடங்குது. சரிங்களா? அப்போ நிறை ஒன்று ஆசிரிய தலை அப்படின்னா நிறையில் முடியுது, நிறையில் தான் தொடங்குது. அப்போ நேர் ஒன்று ஆசிரிய தலைனா மா முன்னேர், ரெண்டுமே நேர் தான், நேரில் முடியுது நேரில் தொடங்குது. நிறை ஒன்று ஆசிரிய தலைனா நிறையில் முடியுது நிறையில் தொடங்குது, அதான் விளம் முன் நிறை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது பேர்லேயே லீட் எடுக்க முடியுமா பாப்போமா? நேர் ஒன்று ஆசிரிய தலை, ஒன்றுனா ஒரே மாதிரி, அப்போ நேரில் முடியுது நேரில் தொடங்குது, அதான் நேர் ஒன்று ஆசிரிய தலை. அப்போ நிறை ஒன்று ஆசிரிய தலைனா நிறையில் முடியுது நிறையில் தொடங்குது. பேர்லேயே லீட் வந்துருச்சு பார்த்தீங்களா? எஸ். ஸோ அடுத்ததாக இயற்சீர் வெண்டலை அப்படின்றாங்க. அப்போ இயற்சீர் வெண்டலை அப்படின்னா என்ன? மா முன் நிறை. அப்போ மா அப்படின்னா நமக்கு தெரியும் ஈரசையில் நேரில் முடிஞ்சால் மா, அப்போ மா முன்னாடி வந்து அதுக்கப்புறம் நிறை வருதுங்க. அதே மாதிரி விளம் முன் நிறை, விளம் அப்படின்னா நிறையசை இல்லையா? கருவிலம் கூவிலம், அப்போ ஈரசையில் நிறையில் முடிஞ்சால் அது விலம், அதுக்கு அடுத்து நேர் வருது. சரிங்களா? அப்போது இயற்சீர் வெண்டலை அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாதுங்க, நிறையில் முடியுது நேரில் தொடங்குது, நேரில் முடியுது நிறையில் தொடங்குது, அதைத்தான் அப்படி கொடுத்துருக்குறாங்க. மா முன் நிறை. மானா நேர் இல்லைங்களா? அப்போ நேருக்கு முன்னாடி வந்துடுது, நிறை பின்னாடி வருது. விலம் முன் நேர் அப்படின்னா நிறை முன்னாடி வந்துடுது, நேர் பின்னாடி வந்துடுது, முடிஞ்சிருச்சு. அப்போ இயற்சீர் வெண்டலைனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? அடுத்ததாக வெண்சீர் வெண்டலை. அப்போ இயற்சீர்ன்றது ரெண்டு அசை, ஈரசை அப்படின்னா அது இயற்சீர். வெண்சீர் அப்படின்னா என்ன சார்? மூன்று அசைக்கு பார்த்தோம்னா வெண்சீர். சரிங்களா? அப்போ வெண்சீர் வெண்டலை அப்படின்னா காய் முன் நேர். அப்போ காய் அப்படின்றது என்ன சார்? ஐயா நேரில் முடிஞ்சது அப்படின்னா காய், நேரில் முடிஞ்சதுன்னா மாதானப்பா சொன்னாங்க. ஐயா இரண்டு அசையில் நேரில் முடிஞ்சதுன்னா அது மா, மூன்று அசையில் நேரில் முடிஞ்சதுன்னா அது காய். சரிங்களா? அப்போது காய் முன் நேர் அப்படின்னா இங்கே காய்னா நேர் தான், மூன்று அசையில் நேரில் முடியுது, அடுத்து வரக்கூடியதில் நேரில் தொடங்குது. அப்படி இருந்ததுன்னா அதை வெண்சீர் வெண்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கழித்தலை அப்படின்றாங்க. அப்போ கழித்தலைன்னு என்ன சார்? காய் முன் நிறை. அப்போ காய் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? மூவசைச்சீரில் நேரில் முடிஞ்சதுன்னா அது காய், மூவசையில் நேரில் முடிந்தது அப்படின்னா அது காய். சரிங்களா? அதுக்கு அடுத்து தொடங்கிறது நிறையில் தொடங்குச்சுன்னா அதைத்தான் கழித்தலை அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் ஒன்றிய வஞ்சித்தலை. அதனையா ஒன்றிய அப்படின்னா ஒரே மாதிரி இருக்குன்னு அர்த்தம். அப்போ கனி முன் நிறை. கனின்னு ஏன் சொல்கிறோம்? ஐயா மூவசைச்சீரில் நிறையில் முடிஞ்சுன்னா அது கனி. சரிங்களா? மூவசையில் கடைசி முடிகிறது நிறையில் முடிஞ்சால் அது கனி. அப்போ கனியில் முடியுது, வரதும் நிறையில் தான் ஆரம்பிக்குது. அப்போ தான் ஒன்றிய வஞ்சித்தலை. அப்போ ஒன்றா வஞ்சித்தலை அப்படின்னா கனி முடிகிறது கனி தாங்க. அப்போ முடிகிறது நிறையில் முடியுது, ஆனால் அடுத்து தொடங்கிறது நேரில் தொடங்குது. ஸோ இப்போ ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றா வஞ்சித்தலை டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருச்சா? ஸோ இதை தான் தலை அப்படின்றதுல நம்ம தெரிந்திருக்க வேண்டி இருக்கிறது. இந்த தலை ஒட்டுமொத்தமாக 7 வகையாக பிரிக்கிறாங்க. இது வெளியிருந்து பார்க்குறப்ப கடினமாக தெரிந்தாலும் கூட உண்மையில் எளிமையாக படிக்க முடியும். பாருங்களேன், நேர் ஒன்று ஆசிரிய தலை,
அப்போது முதல்ல 2 அசையிலிருந்து ஆரம்பிச்சிருக்கோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 2 அசை அப்படின்னா மா, இங்கே விலம். அப்போ மாவோட நேர் வருது, மாவோட நிறை வருது. அப்போ மாமுன் நேர் அப்படின்னா நேரொன்று ஆசிரியத்தலை, மாமுன் நிறை அப்படின்னா ஈயர் சீர் வெண்டலை. அதே மாதிரி அடுத்து விலமுன் நிறை அப்படின்னா ரெண்டுமே நிறை, நிறை ஒன்று ஆசிரியத்தலை, விலமுன் நேர் வந்துருச்சுன்னா ஈயர் சீர் வெண்டலை. அப்போ முதல் 3 நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது மா விலம், அது ரெண்டுமே 2 சீர்களுக்கு மட்டும்தான். ஸோ புரியுதுங்களா? தலையை மொத்தம் 7ஆக பிரிக்கிறோங்க. 7ஆக பிரித்து அதில் ஓரசைக்கு பிரச்சனை கிடையாது, ஈரசை சீரில் 3 தான் வருது. நேரொன்றாசிரிய தலை, நிறை ஒன்றாசிரிய தலை, ரெண்டுமே மாற்றி மாற்றி இருந்ததுன்னா அதை ஈயர் சீர் வெண்டலைன்னு போட்டு முடிஞ்சு. சப்போஸ் 3 சீர்களாக இருக்குன்னு வச்சுக்கோமே, அதைத்தான் 4ஆக பிரித்து வச்சுருக்கோம். எப்படி ஐயா, காய் முன் நேர் இருந்தது அப்படின்னா வெண்சீர் வெண்டலை, காய் முன் நிறை வந்ததுன்னா அது கழித்தலை, கனிமுன் நிறை இருந்ததுன்னா அது ஒன்றிய வஞ்சித்தலை, கனிமுன் நேர் இருந்ததுன்னா அது ஒன்றா வஞ்சித்தலை. அப்போ மீதம் இருக்கக்கூடிய அந்த வெண்சீர் வெண்டலை, கழித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றா வஞ்சித்தலை, இவங்க எல்லாருமே 3 சீர்களின் அடிப்படையில் இருக்கக்கூடியவர்கள். ஸோ இப்போ தலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சுங்களா? ஒன்றும் பெரிய லெவலில் பிரச்சனை இல்லையே. தலை பெரிய லெவலில் கொஷின்ஸ் கேட்கல அப்படின்றதுக்காக அதை விட்டுட்டு போக முடியாது. மேபி இந்த முறை இதிலிருந்து கொஸ்டின் கேட்டால் நாம் மாட்டிக்கக்கூடாது, அதனால் இதை தெரிந்து கொள்வது சாலச் சிறந்தது. அப்போ தலைனா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்ததாக அடி. அப்போ இந்த தலைகள் சேர்ந்தது தான் நம்ம அடி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 2ற்கு மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வருவதை அடி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அடினா லைன்ஸை கால்குலேட் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ ஒரு லைன் 2 லைன், அதான் ஒரு அடி 2 அடி அப்படின்னு. ஸோ அப்படி சொல்லலை, அவங்க சீரை தான் சொல்கிறாங்க. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்கள் தொடர்ந்து வந்தால் அதை தான் அடி அப்படின்றாங்க. அப்போது ஒரு வாக்கியத்தில் எத்தனை சீர்கள் இருக்கோ அதை வைத்து தான் அதை குறிப்பிடுகிறார்கள். அப்படி அடி எத்தனை வகைப்படும்? அடி 5 வகைப்படும். சரிங்களா? அப்படி 2 சீர்களை கொண்டது எது? குறள் அடி. 2 இருந்துச்சுன்னா அது குறள் அடி. 3 சீர்களை கொண்டது எது? சிந்தடி. 3 வந்துச்சுன்னா அதுக்கு பேர் சிந்தடி. 4 சீர்களை கொண்டதை அளவடி அப்படின்னு சொல்கிறோம். 5 சீர்களை கொண்டதை நெடிலடி அப்படின்னு சொல்கிறோம். 6 சீர் இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட சீர்களை கொண்டதை நாம் களி நெடிலடி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ அடினா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ 2னா குறள் அடி, அதனால தான் குறள் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 சீர்களை கொண்டால் குறளடி, 3 இருந்ததுன்னா அதை சிந்தடி, 4 இருந்ததுன்னா அளவடி, 5 இருந்ததுன்னா நெடிலடி, 6க்கு மேலே இருந்ததுன்னா களி நெடிலடி. ஐயா, 6க்கு மேலெலாம் இருக்கா? கம்பராமாயணத்தை எழுதிய கவிஞர் கம்பர் அவர்கள் 6 சீரில் தான் எழுதியிருப்பார். அதனால தான் ஒரு லைனை ஃபுல்லாக எழுதாமல் ஒரு லைனை தொடக்கத்திலேருந்து எழுதிட்டு 2வது லைனை நடுவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது எதை குறிக்கிறது அப்படின்னா 6 சீர்களாக அவர் எழுதியதை குறிக்கிறது. சரிங்களா? இதுதான் ஷார்ட்டாக குறள், சிந்து, அளவு, நெடில், களி நெடில் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ரைட்டுங்க. அப்போ அடினா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதற்கப்புறம் இதுதான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கக்கூடியது தொடை நயம். அப்போ தொடை நயம்னா என்ன? தொடை அப்படின்னா தொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது தொடை ஆகும். பாடலில் அடியிலேயோ சீர்லேயோ எழுத்துக்கள் ஒரே மாதிரி தொடுப்பது தொடை. அப்போ தொடை அப்படின்ற செய்யுளின் உறுப்பு பாடலில் இருக்கக்கூடிய அடிகள் தோறும் அல்லது சீர்கள் தோறும் ஒரு குறிப்பிட்ட வகையான ஓசையை பொருத்தி தான் வரும். அது அப்படி தான் எழுதுவாங்க. அப்படி எழுதினால்தான் அது படிக்கிறப்ப சுவாரஸ்யமாக இருக்கும், உணர்ச்சிகரமாக இருக்கும், எளிமையாகவும் இருக்கும். அப்போ தொடை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இந்த தொடையை எப்படி சார் பிரிக்கிறாங்க? அப்போ தொடையை 8ஆக பிரிக்கிறாங்க சார். சரிங்களா? மோனை, எதுகை, இயைபு, அளபெடை, முரண், இரட்டை, அந்தாதி, செந்தொடை அப்படின்னு 8 விதமான தொடைகளை பிரிக்கின்றார்கள். அப்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தலை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டால் தலை
ஒட்டுமொத்தமாக 7 வகைப்படுது. அடி எத்தனை வகைப்படும்னு கேட்டால் அடி 5 வகைப்படுது. தொடை எத்தனை வகைப்படும்னு கேட்டால் தொடை 8 வகைப்படுது. ஸோ யாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர்ஸை வச்சே அவங்க விளாண்டு போயிடுவாங்க சார். யாப்பின் உறுப்புகள் எத்தனை அப்படின்னு கேட்டால் யாப்பின் உறுப்புகள் ஒட்டுமொத்தமாக 6 அப்படின்றத கரெக்டாக சொல்லணும். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்னு 6 வந்துடுது. அப்போ யாப்பின் உறுப்புகள் 6 அப்படின்றது நமக்கு தெரியுதுங்களா? ஷுவரா? ரைட்டு, அது தெரிஞ்சிருச்சு, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, ஒன்றும் பிரச்சனை முடிஞ்சு. ஆனால் அது கீழே ஒவ்வொன்றுமே எத்தனை வகைகளாக இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ரைட்டு. ஸோ அப்படி முதல்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எழுத்தை 3ஆக பிரித்தோம் இல்லைங்களா? எப்படி பிரித்தோம் ஐயா? குறில், நெடில், ஒற்று எழுத்துன்னு 3ஆக பிரித்தோங்க. சரி, எழுத்து முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து எழுத்துக்கள் ஒரு எழுத்தோ 2 எழுத்தோ சேர்ந்து அதுதான் அசை அப்படின்னு சொன்னோம். இந்த அசை எப்படி பிரித்தோம்? நேரசை, நிறைசைன்னு 2ஆக பிரித்தோம், முடிஞ்சு. அப்போ அசை தான் சேர்ந்தது சீர். அந்த சீர் எப்படி பிரித்தோம் ஐயா? சீர் 4ஆக பிரித்தோங்க. ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாவசை சீர் அப்படின்னு 4ஆக பிரித்தோம். அப்போ சீர்கள் சேர்ந்தது தான் தலை. அந்த தலையை 7ஆக பிரித்தோம் இல்லைங்களா? ஆமாம், அது ரொம்ப வித்தியாசமாக பிரிச்சிருப்போம். நேரொன்றாசிரிய தலை, நிறை ஒன்றாசிரிய தலை, ஈயர் சீர் வெண்டலை, வெண் சீர் வெண்டலை, கழித்தலை, ஒன்றா வஞ்சித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை அப்படின்னு சொல்லி 7ஆக பிரிச்சிருப்போம். அதுக்கப்புறம் தலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடிக்கு வந்தோம். ஏன்னா பல தலைகள் சேர்ந்தது தானேங்க அடி. அந்த அடி ஒட்டு மொத்தமாக 5ஆக பிரித்தோங்க. குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி அப்படின்னு. அடுத்ததாக தொடைக்கு வந்துட்டோம். தொடை தான் இருக்கிறதுலே அதிகம். ஒட்டு மொத்தமாக 8 விதமான தொடை இருக்குது. மோனை, எதுகை, இயைபு, அளபடை, முரண், இரட்டை, அந்தாதி, செந்தொடை அப்படின்னு. ஸோ இதில் இருக்கக்கூடிய தொடையை ஒவ்வொன்றாக எடுத்து நாம் பார்க்க வேண்டும். அப்போ முதல்ல எடுத்தோன்னா மோனை தொடை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து ஒன்றி வருவதை நாம் மோனை தொடை அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டாக ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றும் ஓர் ஒற்றினால் ஒற்றி கொழல் அப்படின்னு ஒரு திருக்குறள் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த திருக்குறளில் ஒற்று ஒற்று பாருங்க, ஒற்றொற்றி அப்படின்ற முதல் லைனில் இருக்கக்கூடிய முதல் சீரும் அடுத்த அடியில் இருக்கக்கூடிய முதல் சீரும் ஒரே மாதிரி தொடங்குது. ஓ அப்படின்றதுல தொடங்குது. அப்போ இது மோனை தொடை வகையை சார்ந்தது. சரிங்களா? எஸ், முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது மோனை. சரி, அப்போ மோனைனா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. எதுகை தொடை அப்படின்னா என்ன சார்? அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து அளவு ஒத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒரே மாதிரி அமைவது, அதைத்தான் எதுகை தொடை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எதுகை தொடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து எப்படி இருக்கான்? அளவு ஒத்து நிற்க. அப்போ ஒரே அளவில் இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்து தான் 2ஆவது எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் அது எதுகை தொடை. அளவு ஒரே மாதிரி இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. சரிங்களா? எஸ், கிளியராக இருக்கிறவங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களே? ரைட்டுங்க. அப்போது எதுகை அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, 2ஆவது எழுத்து ஒரே மாதிரி இருக்கணும். முதல்ல இருக்கக்கூடிய மோனை அளவு ஒரே மாதிரி இருக்க வேண்டும். பெரும்பாலும் அளவு ஒத்து தான் இருக்கும். அதனால் ரொம்ப பயப்பட வேணாம். ஐயோ அப்போ முதல் எழுத்தையும் பார்க்கணுமா அப்படின்னு பயப்படவே வேணாம். பல், பால், ஐயா இதில் அளவு ஒரே மாதிரி இல்லையே. பல் அப்படின்றதுடைய 2ஆவது எழுத்தும் இல்லு தான். பால் அப்படின்றதுடைய 2ஆவது எழுத்து இல் தான். 2ஆவது ஒரே மாதிரி தானே சார் இருக்குது. ஆனால் முதல் எழுத்து அளவு ஒரே மாதிரி இல்லையப்பா. அப்போ அது எதுகையில் எடுத்துக்க முடியாது. அப்போ பல், கல், தல். அப்போது பல்லு, கல் அப்படின்றதில் அடுத்து பாருங்கள், முதல் எழுத்து ஒரே அளவில் இருக்குது, ஒரே குரில் தான். பல் அப்படின்னாலும் கல் அப்படின்னாலும் அப்போ அதை நம்ம முதல் எழுத்து ஒரே அளவில் இருக்குது, 2ஆவது எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்குது. அப்போ அதை எதுகையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? பொதுவாகவே இந்த எதுகை மோனைன்றதில் பசங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஏன் சார்? ஏன்னா பிரிக்க முடியாதது அப்படின்னு கேட்டால் நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? எதுகையும் மோனையும் அப்படின்னு தான் சொல்லுவோம். எதுகையும் மோனையும் சொல்கிறோமா, மோனையும் எதுகையும் சொல்கிறோமா? எதுகையும் மோனையும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ
அப்போ எடுத்து பார்த்தோம்னா எதுகைனா தானங்க முதல் எழுத்து, மோனைனா ரெண்டாவது எழுத்து தானங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம் இல்லைங்களா. ஏன்னா எதுகையும் மோனையும் அதை தான் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்கிறோம். பட் ஆப்வியஸாக அப்படி கிடையாது. மோனை அப்படின்றது தான் முதல் எழுத்து, எதுகைனா இரண்டாம் எழுத்து. இதில் தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? ஒரு சின்ன ஷார்ட்கட்டாக சொல்லவா? அது ஞாபகம் வச்சுக்க முடியுதான்றதை பார்ப்போமா? அப்போ எதுகை அப்படின்றத எடுத்துக்கிட்டோன்னா முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருக்குது. 2 அப்படின்றதுக்கு முதல் எழுத்து உயிர் எழுத்து தான். அப்போ 2 அப்படின்னா உயிர் எழுத்து தானேங்க. அப்போ அதுதான். அப்போ ரெண்டாவது எழுத்துனா அது எதுகைங்க. முதல் எழுத்து அப்படின்னா முதல் எழுத்து மா வரிசையில் இருக்குது. மோனை அப்படின்றதோட முதல் எழுத்தும் மா வரிசையில் இருக்குது. அப்போ முதல் எழுத்து தான் மோனை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா படிக்கிறப்போ பிரச்சனை இல்லை, ஆனால் எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்தோன்னே நமக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஐயோ எதுகையா மோனையா கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ மோனை அப்படின்னா தான் முதல் எழுத்து மா வரிசையில் இருக்குது. அப்போ முதல் அப்படின்றதும் மா வரிசையில் இருக்குது. முதல் எழுத்து தான் மோனை. எதுகை முதல் எழுத்து ஒரு உயிர் எழுத்தாக இருக்குது. 2 அப்படின்றதும் முதல் எழுத்து ஒரு உயிர் எழுத்து. அப்போ ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது எதுகை அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? எஸ். அப்போது இதுக்கு பாருங்கள், திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோன் அரண் அள்ள செய்யாமை நன்று அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போது திறன் அல்ல தற்பிறர் செய்யணும், இதில் முதல் எழுத்தை பார்க்குறோம் தீ, ஒரு குரில். சரிங்களா? அடுத்து அரண் அல்ல அப்படின்ற அப்படின்றது ஒரு குரில். அப்போ அவங்க சொன்ன மாதிரி முதல் எழுத்து அளவு ஒரே மாதிரி இருக்குது, அளவு ஒத்து நிற்குது. ரெண்டாவது எழுத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரே எழுத்தாக இருக்கிறது இல்லைங்க, ரா என்ற ஒரே எழுத்து. அப்போது திறனல்ல அரணல்ல அப்படின்றது இது ரெண்டுலேயுமே நமக்கு ரெண்டாம் எழுத்து ஒரே மாதிரி இருப்பதால் அதை எதுகை தொடை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததா இயைபு தொடை அப்படின்றாங்க. அப்போ அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ இல்லை அசையோ சீரோ இல்லை அடியோ முழுவதுமாக அந்த அடியோ ஒன்றி வந்தால் அதைத்தான் இயைபு தொடை அப்படின்னு சொல்கிறோம். இயைபு அப்படின்னாலே என்னது? இறுதி அப்படின்னு தான் அர்த்தம். இயைபு அப்படின்னா அப்போது இங்கே பாருங்கள், வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும். இல்லைங்களா? எப்படி அழகாக எழுதியிருக்காங்க. அப்போது வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், அப்போ கொஞ்சும் அப்படின்னு முடிச்சுட்டு அடுத்து ரெண்டாவது அடியில் மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும் அப்படின்னு அங்கேயும் அதைத்தான் கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா? ஸோ அப்போது கொஞ்சும் கெஞ்சும் அப்படின்ற இறுதி எழுத்து மட்டும் அல்லாமல் அந்த சீரே கிட்டத்தட்ட ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சும் கெஞ்சும் குரில் நெடில் மட்டும்தான் மாறுபடுகிறது. அப்போ இதைத்தான் இயைபு தொடை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து அளபெடை தொடை அப்படின்றாங்க. அளபெடை தொடைனா என்ன சார்? சிம்பிள். அளபெடைனா என்னன்னு பார்த்தோம். அளவு எடுத்து வருவது அளபெடை அப்படின்னு சொல்கிறாங்க. அளவை எடுத்து வரக்கூடியதைத்தான் அளபெடை அப்படின்றாங்க. அப்போ அளபெடை அப்படின்னா கொடுக்கப்பட்டுள்ள செய்யுளில் ஏதாவது அளபெடை சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். இப்போ நிறையா திருக்குறள் அது மாதிரி சொல்லலாம். ஓவுதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை அதும் என்னும் அவர். அப்போ அந்த திருக்குறள் எடுத்துக்கிட்டோன்னா ஓவதும் அப்படின்றது அளபடை, அதும் அப்படின்றது அளபடை. அப்போ அந்த அளபடைகள் இடம்பெறுற மாதிரி செய்யுள் அமைத்திருந்தால் அதை அளபடை தொடை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு திருக்குறளையும் நம்மளால் சொல்ல முடியும். கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்வாய் மற்ற அங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. அப்போ கெடுப்பதுவும் அப்படின்றது ஒரு அளபடை, எடுப்பதுவும் அப்படிங்கிறதும் ஒரு அளபடை. சரிங்களா? அப்போ இந்த அளபெடைகள் அப்படின்றது என்னது? வேற ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த அளபெடை அப்படிங்கிறத அளபடை சொற்கள் ஒரு தொடை நயத்தில் இருந்தாலே அதை நாம் அளபடை தொடை அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளவுதான். அளபடை சொற்கள் இருந்தாலே அது அளபடை தொடை. சரிங்களா? ஸோ அப்போது தொடை நயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 4 தொடை நயங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சார்? ஏன்னா சிலபஸில் அவங்க கொடுத்ததே மோனை தொடை, எதுகை தொடை, இயைபு தொடை, இது 3யுமே அவங்க கொடுத்து வச்சுருக்கிறாங்க.
அப்போ இந்த மோனை எதுகை ஏய்பு இது மூணையுமே இன்னும் இன்டெப்த்தாக நம்ம படிச்சுக்கிறது நல்லது. இன்னும் இன்டெப்த்தாக எப்படி சார் படிக்கிறது? அப்போது இதையே நம்ம இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கணுன்னா மோனை தொடை எடுத்துக்கோமே. அப்போ மோனை அப்படின்றத எடுத்துக்கிட்டோன்னா அதையே ரெண்டாக நம்மளால் பிரிக்க முடியும். அடிமோனை சீர்மோனை அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ அடிமோனை அப்படின்னா அடிகள் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது அடிமோனை. மோனைன்னா என்ன சொன்னோம்? முதல் எழுத்து. அப்போது அடிகள் தோறும் முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் அது அடிமோனைன்னு சொல்லுவாங்க. சீர்மோனை அப்படின்னா சீர்களில், அப்போ 1 2 3 4 நம்பரை போட்டு அந்த சீர்களில் மோனை சொற்கள் ஒரே மாதிரி இருந்தால் அதை சீர்மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ அடிமோனைனா என்ன, சீர்மோனைனா என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, சூப்பராக தெரிஞ்சிருச்சுங்க. சீர்மோனைனாலும் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ சீர்மோனையை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி சார் பிரிக்கிறாங்க? அதை 7ஆக பிரிக்கிறாங்க சார். அப்போது இதெல்லாம் கொஞ்சம் இன்டெப்த்தாக தெரிஞ்சால் தான் நமக்கு நல்லது. ஏன்னா இதிலிருந்து தான் கேள்விகள் கேட்குறாங்க. அதுவும் சமீபத்திய நாட்களில் டிஎன்பிசி அப்படி அப்டேட் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த கோவிடுக்கு முன்னாடி 2021க்கு முன்பாக வைத்த கேள்விகள் எல்லாமே அப்படியே பிஒய்க்யூ பேஸ் பண்ணி பள்ளி பருவ பாட புத்தகங்கள் இருக்கிறத கேட்டிருந்தாங்க. ஆனால் 2021க்கு அப்புறம் டிஎன்பிசி கேட்கக்கூடிய வினாக்கள் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அனலிட்டிக்கலாக கேட்குறாங்க. அப்போ ஸ்டாட்டிக்லேருந்து கொஞ்சம் அவங்க மாறி இப்போ அனலிட்டிக்கு போயிட்டாங்க. அப்போ நாமளும் என்ன செய்ய வேண்டும்? அப்படி அனலிட்டிக்கலாக படிச்சுக்க வேண்டும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த எதுகை மோனை ஈபு அப்படின்றதை நாம் இன்டெப்த்தாக படிச்சுக்க வேணும். அந்த மோனையை நாம் 2ஆக பிரிக்கிறோங்க. ஒன்று அடிமோனை, மற்றொன்று சீர்மோனை. இப்போ இந்த சீர்மோனை எத்தனையாக பிரிக்கிறோம்னா அது 7ஆக பிரிக்கிறோம். சரிங்களா? இணை, பொழிப்பு, ஒருவு, கூளை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று அப்படின்னு பிரிக்கிறோம். அப்போது இதுக்கு எப்படி நம்பரை அலாட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றதை தெரிஞ்சாலே இதையும் நம்மளால் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ இப்போ இவை அனைத்தையுமே, அப்போ குறிப்பாக இந்த மோனை எதுகை ஏபு அளபடை இது எல்லாத்தையுமே இதன் பிரிவுகளோட ஒட்டுமொத்தமாக சேர்த்து அடிமோனைனா என்ன, அடி எதுகைனா என்ன, சீர் எதுகைனா என்ன, சீர் ஈபு எப்படி பார்க்குறது, இது எல்லாத்தையுமே அடுத்த பதிவில் நாம் இதன் தொடர்ச்சியாக சூப்பராக பார்க்கலாம். ஸோ இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் யாப் இலக்கணம் அப்படின்றது நமக்கு ஓரளவுக்கு முடிவுக்கு வருகிறது. யாப்பினுடைய உறுப்புகளான 6 உறுப்புகளையுமே நாம் ஃபுல்லாகவே எடுத்தாச்சுங்க, முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? இந்த யாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தொடைநயம் முக்கியம், அதை விட ரொம்ப முக்கியம் நியூமெரிக்கல் டேட்டாஸ். நான் தொடக்கத்திலேயே சொன்ன மாதிரி இந்த நம்பர்லேருந்து வரக்கூடிய கேள்விகள் டிஎன்பிசிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், விடவே மாட்டாங்க அவங்க. சரிங்களா? யாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் வச்சு தான் பாதி பிரச்சனையே இருக்குது நமக்கு இல்லைங்களா? யாப்பின் உறுப்புகள் எத்தனை அப்படின்னு கேட்டால் 6ன்னு சொல்லணும். அப்போது 6 உறுப்பில் மொதல் உறுப்பானா எழுத்து எத்தனை வகைன்னு கேட்டால் 3ன்னு சொல்லணும் இல்லைங்களா? ஆமாம். அப்போ எழுத்துக்கள் சேர்ந்து வரக்கூடியது அசை. அசை எத்தனைன்னு கேட்டால் 2, நேரசை நிறையசைன்றதை சொல்லணும். அதுக்கப்புறம் சீர் எத்தனைன்னு கேட்டால் 4. சரிங்களா? அதுக்கப்புறம் தலை எத்தனை அப்படின்னு கேட்டால் அது 7 இல்லைங்களா? அதுக்கப்புறம் அடி எத்தனைன்னு கேட்டால் அது 5. தொடை எத்தனைன்னு கேட்டால் 8. யோசிச்சு பாருங்க, 2 3 4 5 6 7 8ன்னு எல்லா நம்பருமே இங்கே வந்துடுச்சுங்க யாப்பில் இல்லைங்களா? 2 அப்படின்னா எங்கே சொல்லலாம்? ஐயா நேரசை நிறையசை 2 வந்துடுச்சு. 3 அப்படின்னா எழுத்தை 3ஆக பிரிக்கிறோம், குறில் நெடில் ஒற்றெழுத்து அப்படின்னு. 4 அப்படின்னா சீரை 4ஆக பிரிக்கிறோம், ஓரசை ஈரசை மூவசை நாலசை அப்படின்னு. 5 அப்படின்னா அடி 5ஆக பிரிக்கிறோம், குரலடி சிந்தடி அளவடி நெடிலடி களி நெடிலடி அப்படின்னு. 6ன்னு எடுத்துக்கிட்டோம்னா யாப்பின் உறுப்புகளே 6 தாங்க, எழுத்து அசை சீர் தலை அடி தொடை அப்படின்னு. 7ன்னு எடுத்துக்கிட்டோன்னா தலையை 7ஆக பிரிக்கிறோம். 8ன்னு எடுத்துக்கிட்டோன்னா தொடையை 8ஆக பிரிக்கிறோம். அப்போ பாருங்க 2ல் ஆரம்பித்து 8 வரை எல்லா நம்பர்லையுமே பிரித்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா? இது போக இலவச இணைப்பு மாதிரி இந்த மோனையை 2ஆக பிரிக்கிறோம். அதாவது மோனை எதுகை இந்த தொடை நயத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே, தொடை நயத்தை அடி நயம் அப்படின்னு பிரிக்கிறோம், சீர் நயம்னு பிரிக்கிறோம். அப்போது எதுகை மோனை ஈபு அந்தாது எல்லாத்தையுமே 2 பிரிக்கிறோம். அடி எதுகை சீர் எதுகை அப்படின்ற மாதிரி திரும்ப அந்த சீரை 7ஆக பிரிக்கிறோம். அப்போது நம்பர்ஸை வச்சே நம்மகிட்ட விளாண்டுருவாங்க. நாம் தான் தெளிவாக படித்து கொள்ள வேண்டும். எப்படி சார் படிக்கிறது? இந்த நம்பர்ஸ்னாலே நமக்கு பயமாக இருக்கே, கன்ஃபியூஸ் ஆகுதே. கன்ஃபியூஸ் ஆகத்தான் செய்யும். அப்போ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறது தான் நாம் படித்த விஷயங்களை மீண்டும் மீண்டும் ரிவைஸ் பண்ணணும்.
அப்படி ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் இவங்க டிஎன்பிசியில் கேட்குற கேள்விகளுக்கு நாம் சரியாக பதிலளிக்க முடியும். பல்வேறு வகுப்புகளில் நான் சொல்லியிருந்திருப்பேன், படிக்கிறது கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். கிடையவே கிடையாது. படிப்பது என்றைக்குமே கஷ்டம் கிடையாது. என்ன சார் சொல்கிறீங்க? அப்படியா? ஆமாம். ஏன்னா படிக்கிறப்ப முதல்ல ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம் அப்படின்ற ஆர்வத்தோடு நாம் படிப்போம். ஆனால் அதே நேரத்தில் படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த ரிவிஷன் அப்படின்றத ப்ராப்பராக இல்லைன்னா படித்தது வேஸ்ட்டாக போயிடும். என்ன சார் சொல்கிறீங்க? ஒரு மாணவன் படிக்காமல் போய் தேர்வு எழுதுனா அப்படின்னா அவனுக்கு அந்த 4 ஆப்ஷனுமே புதுசாக இருக்கும். ஏபிசிடி எல்லாமே புதுசாக இருக்கும். ஆனால் நாம் படிச்சுட்டு போய் தேர்வு எழுதுகிறோம் அப்படின்னா அந்த 4ல் 2 ஆப்ஷனை நம்ம எடுத்துருவோம் இல்லைங்களா. அப்போது இதில் பி இல்லைனா சி, 2ல் ஏதோ ஒன்று தான் ஆன்சர், அது எனக்கு தெரியும். ஆனால் இது சரியான ஆன்சர்னு தெரியாது. அப்போ யோசிச்சு பாருங்கள், படிக்காமல் போனவனும் அரைகுறையாக படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணாமல் போனவனும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அவனுக்கு 4 ஆப்ஷனில் எது ஆன்சர்னு தெரில, எனக்கு 2 ஆப்ஷனில் எது ஆன்சர்னு தெரில. ஆனால் படித்ததை ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிட்டு போகிறான் இல்லைங்களா, அவன் தான் கரெக்டாக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அப்படின்னு கரெக்டாக சொல்லுவான். அப்படி யாரெல்லாம் படித்ததை ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிட்டு போகிறாங்களோ அவங்களாம் கிளியர் பண்ணிடுறாங்க. அப்படி ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணாதவங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸு சார், ரிவைஸ் பண்ணாமல் போயிட்டேன், இந்த பதிலே நான் நிறைய மாணவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். அப்போ ரிவைஸ் பண்ணாமல் போகக்கூடாதுன்னு சொல்லியும் ரிவைஸ் பண்ணாமல் போனால் அப்போது மிஸ் பண்ண தானே செய்யணும். ஸோ அதனால் தொடர்ந்து இணைந்திருங்கள். நாம் இலக்கணத்தை சார்ந்து, அதுவும் டிஎன்பிசியில் நமக்கு இப்போ கேட்குற மாதிரி இலக்கணம் சார்ந்து பல்வேறு விடயங்களையும் நம்ம சூப்பராக பார்த்தாச்சு. இலக்கணம் நம்மை மீறி எதுவுமே கிடையாது. ஏன்னா சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் 85 கேள்விகள் இலக்கணத்தின் அடிப்படையில் கேட்குறாங்க, 85 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அப்போ இலக்கணம் அப்படின்றதை இல்லாமல் நம்மளால் தமிழை கிளியர் பண்ணவே முடியாது. ஸோ சூப்பராக ப்ரிப்பேர் ஆகுங்க. மீண்டுமாக வேறொரு பதிவில் இதே மாதிரி சந்திப்போம். இந்த தொடை அப்படின்றத அடுத்த பதிவுகளை நாம் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நன்றி.